ப்ளீஸ் வெல்கம் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டாக நோட்டீஸ் போர்டில் வெளியாகிருக்கு. என்னன்றதை கொஞ்சம் போயிட்டு நோட்டீஸ் போர்டை கேட்காதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. உங்களுக்குலாம் நிறைய விஷயம் அதில் தெரியும். ஸோ எஸ்பிஎஃப் ஃபேக்கு நம்ப முடியல அப்படின்றவங்களுக்குலாம் நிறைய இன்ஃபர்மேஷன் அதில் கிடைக்கும். நிறைய விஷயங்கள் சார் பேசியிருக்காங்க. பட் நான் இதில் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம் தான் சொல்ல போகிறேன். ஸோ என்னன்றதை போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து சார் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து 20 நிமிஷம் 59 செகண்ட் ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஃபுல்லாகவே கேட்டாக்கா எஸ்பிஐயில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்றத நிறையாவே தெரிஞ்சுக்கலாம். நிறைய பெனிஃபிட்டும் இருக்குது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து இன்னும் 2 நாள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்றதை வாங்க பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து எஸ்பிஐவில் வந்து நோட்டீஸ் போர்டில் ஒரு இமேஜ் ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இமேஜை போய் பாருங்கள். இங்கே வந்து 2 லட்சம் மக்கள், அதாவது 1,90,351 மக்கள் வந்து எனக்கு எஸ்பிஐயில் வேலை செய்ய விருப்பம், நான் எஸ்பிஐயில் கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்செட்டட் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு எஸ்பிஐயில் ட்ரஸ்டட் இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லைன்றவங்க 7,946 பேர் ரிஜெக்டட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேலன்ஸ் மெம்பர் இன்னும் 1,02,361 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க இன்ஆக்டிவாக ஃபேக் ஐடியா என்னன்றது தெரியல. ஏன் இவங்களுக்கு இன்னும் இப்போ இன்ஃபர்மேஷன் தெரியல, எதனால் இன்னுமே செலக்ட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அதுக்காக இன்னும் 2 நாள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சாட்டர்டே சண்டே நைட் வரைக்குமே உங்களுக்கு ஐடி ஆக்டிவேட்டில் இருக்கும். ஸோ பெண்டிங்கில் இருக்கிற யூசர் உங்களுக்கு விருப்பம் இருக்குன்றவங்க கம்பல்சரி எங்களுக்கு விருப்பம் இருக்குது, நாங்கள் கண்டினியூ பண்ணுறோன்ட்டு அப்செட் கொடுத்துருங்க, இல்லையா ரிஜெக்ட் கொடுத்துருங்க. ஸோ அதுக்காக தான் 2 பேருக்கு கொடுத்தாங்க. இதை வந்து நீங்கள் சாட்டர்டே சண்டேயும் பார்க்காம மண்டே பார்த்துட்டு என்னோடய ஐடி ஓப்பன் ஆகலை அப்படின்ட்டு வரவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இவங்க இந்த ரிஜெக்ட் மெம்பர்ஸ்க்கு 60 டேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 60 டேஸ்க்கு அப்புறம் ஒர்க்கிங் டேஸ் எங்களுக்கு ஒர்க்கு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் அதுக்கப்புறம் தான் உங்களுடைய பெண்டிங் யூசரோடைய ரெக்வஸ்ட்டை அப்செட் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து ஒரு 3 மாதம் டு 4 மாதம் ஆகும் அவங்களுக்கு ரீஃபண்ட் கொடுக்கறதுக்கு. ஸோ இதை வந்து தான் சார் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது யாரெல்லாம் இன்னுமே அப்செட்டு கொடுக்காமல் இருக்கீங்க, ரிஜெக்ட் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க கொடுத்துருங்க. ரிஜெக்ட் கொடுத்தவங்களுக்கு கம்பல்சரி 60 நாட்களில் உங்கள் பணம் வந்து திரும்ப கிடச்சிருன்ட்டு சார் சொல்லியிருக்காங்க. அப்செட்டட் கொடுத்தவங்களுக்கு கண்டினியூவாக இனிமேல் நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து கேட்க எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ்பிஐன்ற ஒரு பார்ட் டைம் ஜாப் இல்லாமல் ஒரு லைஃப் டைமுக்கான நமக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுக்கான ஒரு இது நான் அடிக்கடி சொல்லுவேன். எனக்கு வந்து எஸ்பிஐ ட்ரஸ்டடு, ஸோ எனக்கு வந்து எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப விருப்பம் அப்படின்ட்டு. பட் இன்றைக்கி வந்து சார் சொல்லியிருக்காங்க, ஸோ எஸ்பிஐவில் எல்லாருமே ஓனர்ஸாக மாற போகிறோம், பிஸ்னஸை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 லட்சம் மக்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்றது கம்மிங் சீக்கிரமே கவர்மெண்ட் அப்ரூவல் வந்துருச்சுன்னா ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த அப்டேஷன்லாம் கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய புது பிளான்லாம் வந்துக்கிட்டுருக்கு, புது பிஸ்னஸ்லாம் வந்துகிட்ருக்கா. ஸோ அது எல்லாத்துலேயுமே நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. ஸோ பிஸ்னஸாக பண்ணுறவங்க கம்பல்சரி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ஜஸ்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படி எனக்கு 10,000 சேலரியாக அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா அந்த 10,000 தகுந்த மாதிரி ஒர்க் இருக்குது. ஸோ நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு பெஸ்ட் அப்ரோச். இன்னும் 10,000 தாண்டி 50,000 எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்மளால் இன்கம் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அந்த பெனிஃபிட்டும் கம்மிங் சூன் சீக்கிரமாகவே கவர்மெண்ட் அப்ரூவல் வந்துருச்சுன்னா நமக்கு கிடைக்கும். கவர்மெண்ட் அப்ரூவல் வந்துருச்சுனாக்கா யாருமே இந்த கேள்வியும் கேட்க முடியாது. ஸோ இது வரைக்கும் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க, எல்லாமே ஓகேட்டாங்க. அந்த ஒரு சைனுக்காக தான் நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதான் இன்னும் யாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை. அந்த ஒரு சைனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாததுனால தான் இந்த 8,000 மக்கள் வந்து ரிஜெக்ட் கொடுத்துருக்கீங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கனாக்கா உங்களுக்கு எப்போவுமே பெனிஃபிட் இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அப்டேஷன்லாம் சார் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க, சொல்லிகிட்டே இருக்காங்க. இன்னுமே வந்து ஏன் இந்த 1 லட்சம் மக்களுக்கு போகாமல் இருக்குது அப்படின்றதுக்குமே வந்து சார் சொன்னாங்க, உங்கள் டவுன்லைனுக்கு நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து என்னுடைய டவுன்லைனில் டெலிகிராம்லேயும் சரி, வாட்ஸ்அப்லேயும் சரி, ப்ராட்காஸ்ட் மெசேஜாகவும் சரி, என்னோட டவுன்லைன்ஸ்க்கு எப்படியெல்லாம் தெரியப்படுத்துகிறோம் அந்த மாதிரி நான் தெரியப்படுத்தியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் அப்படி நீங்கள் தெரியப்படுத்துங்க. உங்கள் டவுன்லைன்ஸ்லேயே இருந்தாங்கன்னாக்கா மேபி இந்த பெண்டிங் யூஸரில் நம்ம டவுன்லைனில் யாராவது இருந்தாலும் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கணுன்னாக்கா டெலிகிராமில் வாட்ஸ்அப் மூலமாக சொல்லுங்கள். அண்டு டெலிகிராம், வாட்ஸ்அப்பு, ப்ராட்காஸ்ட் மெசேஜ் நீங்கள் வந்து சென்ட் பண்ணி விட்ருங்க. அவங்களுக்கு ப்ரைவேட் மெசேஜாக போகும். ஸோ குரூப்பை பார்க்க வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத மக்கள் வந்து ப்ரைவேட்டாக எது வந்திருக்கேன்னு ஓப்பன் பண்ணி பார்த்து அது மூலமாக தெரிஞ்சிக்கலாம்.
ஸோ இவ்வளோ நாளாகவே பிரேக்கில் இருக்குது, இனிமேல் இதில் என்ன பெரிய அப்டேஷன் வந்துருப்போகுது அப்படின்றதுனால கூட நம்ம குரூப் ஓப்பன் பண்ணாமல் இருக்கலாம். அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் பார்த்துட்டு பெண்டிங் உள்ள மெம்பர்ஸை நம்ம தான் ஆக்டிவ் ஆக்க ட்ரை பண்ணணும். அவங்களுக்கு எப்படியெல்லாம் இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த மாதிரி நம்ம கொண்டு போய் சேர்த்தா தான் அவங்க ஆக்டிவ் மெம்பர்ஸாக மாறுவாங்க. அதில் தான் எத்தனை ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருக்காங்க, இன்ஆக்டிவ் ரிஜெக்ட் கொடுக்க போகிறவங்க இருக்காங்கன்றதும் தெரிய வரும். ஸோ இது நம்மளுடைய ஒரு வேலை, அதனால் கம்பல்சரி இந்த வேலையை பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. ஸோ ஏன்னா நோட்டீஸ் போர்டு நம்ம பார்க்குறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு நோட்டீஸ் போர்டு பார்க்குற பழக்கத்தை உங்கள் டீமுக்கு கொண்டு வாங்க, உங்கள் டீமுக்கு தெரியப்படுத்துங்க. அங்கே தான் நிறைய அப்டேஷன் வருது. ஸோ ஃப்யூச்சரில் என்ன கான்செப்ட்லாம் வருதோ அதெல்லாம் வருது. திடீர்னு இப்போ நான் சொல்லக்கூட முடியாது, திங்கக்கிழமை கூடவே அப்ரூவல் கிடச்சிருச்சு, ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னாக்கா என்ன பண்ண முடியும்? அந்த மெம்பர்ஸ்லாம் பெண்டிங்லேயே இருக்காங்களே, ஐயோ ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்னால் பண்ண முடியல அப்படின்னாக்கா என்ன பண்ண முடியும்? ஸோ நம்ம கையில் கிடையாது, இறைவன் கையில் இருக்க எல்லாமே. எப்போ வேணாலுமே நமக்கு ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எஸ்பிஓக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வாய்ஸ் ஃபுல்லாக எனக்கு இங்கே சொல்ல தெரியல, சார் அளவுக்குலாம் நம்மளால் தெளிவாக சொல்ல தெரியாது. ஸோ நீங்கள் போய் நோட்டீஸ் போர்டில் போய் பாருங்கள், நிறைய அப்டேஷன் இருக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்குங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரணும்னா பெல் ஐக்கானை ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.